பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்தியாவையும் எப்படியாவது மிரட்டி உருட்டி அடிப்படையை வைத்து விடலாம் என்று டொனால்டு ட்ரம்ப் நினைச்சாரு. ஆனா அவருடைய எல்லா அட்டம்ஸும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. இறுதியாக இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு அடிபணியாது என்று தெரிந்த பிறகாக அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருந்த வரியை குறைச்சிருக்காங்க. இது நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய டிப்ளமசியினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மோடியும் இதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனா ரெண்டு ட்வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அது என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நினைவு கூற விரும்புறேன். அது என்னன்னா, நான் எப்பேற்பட்ட விலையை கொடுக்க நேரிட்டாலும் சரி, பர்சனலா இந்த ப்ரெஷர் இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை சமாளிப்பதன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று தெரிந்துதான் நான் களத்தில் நிற்கிறேன். ஆனால் ஒருபோதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், மீனவர்கள் இவர்களுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார் நரேந்திர மோடி. அதன்படி அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. பொதுவாக இது போன்ற வாய்ச்சவடால் விடுவது அரசியல் கட்சிகளுக்கு இயல்பு, ரொம்ப ஈஸியா வரும். மேடையில அது பேசும்போது மக்களுக்கு கைத்தட்டி ரசிக்கும்படியாக இருக்கும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும், ஆஹா தலைவர் மாஸ் என்று பேச வைக்கும். ஆனா செயல்களில் பார்த்தீங்கன்னா அதே தலைவர் யாருக்கு சவால் விட்டாரோ அவருடைய காலிலேயே நேரடியாக போய் விழலாம், ஆஃப் த கேமரா, ஆஃப் த ஸ்டேஜ். ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்பினுடைய எந்த ஒரு ப்ரெஷருக்கும் அடிபணியாமல் கடைசி வரைக்கும் நின்றிருக்காரு இந்திய மக்களுக்காக. இது எப்படி சொல்றோம்னா, தொடர்ச்சியாக டொனால்டு ட்ரம்ப் கால் பண்ணி நரேந்திர மோடி அவர்கள் ரெஸ்பாண்டே பண்ணலை என்று நிறைய மேகசின்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா ட்ரம்ப் மோடி கிட்ட கனடா வரைக்கும் வந்துட்டீங்க G7 மாநாட்டிற்கு, கனடாலேருந்து அமெரிக்கா பக்கம் தானே, அப்படியே வந்துட்டு போங்க என்று சொன்ன போதும் நரேந்திர மோடி வரவில்லை. நான் தான் சீஸ்ஃபயருக்கு காரணம் என்று கிளைம் பண்ணிட்டே இருந்தாரு மோடி அவர்கள். பார்லிமெண்ட் நின்றுகிட்டு உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் வெளிநாட்டு சக்தியும் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அதனுடைய சீஸ்ஃபயருக்கு காரணம் இல்லை என்று சொல்லிவிட்டாரு. ஸோ ஒவ்வொரு முறையும் ட்ரம்போட கிளைமை மோடி அவர்கள் உடைத்து கொண்டே இருப்பது அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டி இருக்கு. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் என்ன பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா, இந்தியா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளவு வரி விதிக்கிறது தெரியுமா? அமெரிக்க பொருட்களால இந்திய சந்தையில ரொம்ப ஈஸியா நுழையவே முடியல. ஆனா மாறாக இந்திய பொருட்கள் ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப ஈஸியா அமெரிக்கன் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கு, வரியும் கம்மியாக இருக்கு. திஸ் இஸ் அ ஒன் சைட் டீல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஸோ ட்ரம்ப்புக்கு எப்படியாவது இந்திய பொருட்களை அமெரிக்கன் மார்க்கெட்ல தடுத்து நிறுத்தி அது மூலமாக நெகோசியேட் பண்ணி அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள ரொம்ப சுலபமாக எடுத்து வந்து விடலாம் என்ற ஒரு கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா மோடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நத்திங் டூயிங் பாஸ். சப்போஸ் ரொம்ப சீப்பா அமெரிக்கன் குட்ஸை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய அடி வாங்குவாங்க, அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தாரு. கொஞ்சம் குரோனாலஜிக்கலா நீங்க பாருங்க, டாரிஃப் வார் ஆரம்பிச்சது யாரு? டொனால்டு ட்ரம்ப். 25% போட்டது யாரு? டொனால்டு ட்ரம்ப். 25% 50% போட்டது யாரு? அந்த 50% என்ன காரணம் சொன்னாங்க? நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு 50% சொன்னாங்க இல்லையா? அப்போ 50% இப்போது 18% கொண்டு வந்தது யாரு? எந்த காரணத்தை கொண்டு நாங்க 50% பின்வாங்க மாட்டோம், இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கு, எப்படி நாங்க பின்வாங்குவோம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இனி பேச்சே கிடையாது தான், வீச்சு தான் என்று வாய்ச்சவடால் பிரஸ் மீட், டெய்லி காலை ஒரு பிரஸ் மீட், அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க, ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ் பர்சன் தனியாக பிரஸ் மீட் கொடுப்பாங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, துறை சார்ந்த அமைச்சர் மாதிரி அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனா இறுதியாக இப்போது டொனால்டு ட்ரம்ப் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு பாருங்க. இட் வாஸ் a honor to speak with Prime Minister Modi of India this morning. He is one of my greatest friends and a powerful and respected leader of his country. எப்படி? Powerful and respected leader of his country, a greatest friend of mine. We spoke about many things including trade and ending the war with Russia and Ukraine. He agreed to stop buying Russian oil and to buy much more from the United States and potentially Venezuela. This will help end the war in Ukraine. ஓகே, இதுக்கப்புறம் நிறைய போட்டிருக்காங்க, அடுத்தடுத்து பார்ப்போம். இவரே அறிவிச்சிட்டாரு. எப்படி சீஸ்ஃபயரை டொனால்டு ட்ரம்ப் சம்பந்தமே இல்லாம யூஎஸ் அறிவிச்சாரோ, இந்தியா பாகிஸ்தான் போருக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு சம்பந்தமே கிடையாது, நான் பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க என்று ஒரு புருடா விட்டாரு. அதே மாதிரி மீண்டும் மோடி சொன்னாராம். என்ன சொன்னாராம்? நான் நிறுத்திடுறேன், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டேன்னு நிறுத்திடுறேன்னு டொனால்டு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாசம் முன்னாடி, இஃப் ஐம் நாட் ராங், 1 or 2 months முன்னாடி நினைக்கிறேன், நானே அதை பத்தி வீடியோ பண்ணேன். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மோடி என்ன சொன்னாரு? என்னது, நான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டேன்னு சொன்னாருன்ட்டு இதே வாய் தான் சொல்லுச்சு. டொனால்டு ட்ரம்ப்போட இதே வாய் தான் அப்படி பேசிட்டு இப்போ வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கு, அதை நிறுத்திய பாடே இல்லை. அப்போ டொனால்டு ட்ரம்ப் சொன்னது பச்சை போய் என்று எக்ஸ்போஸ் ஆயிருச்சா? அடுத்து பாருங்க, திஸ் வில் ஹெல்ப் எண்ட் வார் இன் உக்ரைன். எப்படி
அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா உக்ரைனோட வார் நிற்கும். சரி, நீங்க அமெரிக்கா ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணாமலே இருக்கீங்க, ரஷ்யா கிட்ட இம்போர்ட்டே பண்ணலையா? உங்களுக்கு தேவையான மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட இம்போர்ட் பண்ணலாம். அதனால ரஷ்யாவுக்கு வந்து காசு போகவே இல்லையா? சோ மறைமுகமாக ரஷ்யா வந்து ஐசோலேட் பண்ணுங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ணமாக இருந்தால் முதல்ல நீங்க தானே ட்ரேட் டீலை ஸ்டாப் பண்ணணும். எந்த விதமான அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணன் தண்ணியே புழங்காது என்று அறிவிக்க வேண்டிய நீங்க அதை செய்யாமல் இந்தியா வந்து கம்மியான விலையில வாங்கணும் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும்? இதைத்தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்போதே கேள்வி எழுப்பியது. அமெரிக்காக்காரன் என்னெல்லாம் ரஷ்யா கிட்ட இம்போர்ட் பண்றான் என்பதை பட்டியல் போட்டு இவ்வளோ வாங்குறீங்களே, இதனால உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாவலையா? இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலையில கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக அப்பாவி மக்கள் உக்ரைன்ல சாவறாங்க என்ற ஒரு கிளைம் வைக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? Out of friendship and respect for Prime Minister Modi, as per his request, effective immediately, we agreed to a trade deal between the United States and India, whereby the United States will charge a reduced reciprocal tariff, lowering it from 25% to 18%. ஸோ இந்தியாவுக்கு வந்து 25% போட்டிருந்தாரு முன்னாடி வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃபாக 25% இருந்துச்சா. இந்த அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடிய கண்ட்ரீஸ் மேல மேலும் கூடுதலாக வரி போடக்கூடிய பில்ல அமெரிக்காவுடைய அந்த நாட்டு பாராளுமன்றம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல அவங்களே பாஸ் பண்றதாக முழுமையான அதிகாரம் யார் கொடுத்திருந்தாங்க? பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தாங்க. ஸோ 50% இருக்க வேண்டிய டாரிஃப் இப்போ வந்து 18% குறைஞ்சிருக்கு. சரிப்பா, 18% இருக்குல்ல, இதுவே பெரிய அச்சீவ்மெண்டா என்று கேட்குறீங்களா? சரி, இதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தியாவை சுற்றி பல நாடுகள் இருக்குல்ல, அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளோ வந்து அமெரிக்கா வரி விதிச்சுக்குன்னு பார்ப்போமா? இந்தியாவுக்கு 18%, பாகிஸ்தானுக்கு 19%. நீங்கள் அசீம் முனீரை கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் விருந்து வச்சாலும் சரி, அசீம் முனீர் வந்து ட்ரம்ப்புக்கு கூஜா தூக்கி ட்ரம்ப் தான் வந்து உலகத்தில் தலை சிறந்த தலைவர், உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, ஷெபாஸ் ஷெரீப் வந்து ட்ரம்ப்பை புகழ்ந்து தள்ளினாலும் சரி, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை ஒரு ப்ராக்சியா யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்தியாவோட 1% அதிகமாக பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு டாரிஃப் இருக்கு. அடுத்து இந்தோனேஷியாவுக்கு 19%, வியட்நாமுக்கு 19%, தாய்வானுக்கு 20%, பங்களாதேஷ்க்கு 20%. பங்களாதேஷ்ல மிலிட்டரி கூ மூலமாக ஷேக் ஹசீனா அவர்களை வீழ்த்தி விட்டு பப்பெட் அரசாங்கத்தை அங்கு அமைத்தார்கள். முகமது யூனஸ் என்ற சிஐஏ பப்பெட், டீப் ஸ்டேட் பப்பெட், அமெரிக்கன் பப்பெட் அங்க இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அமெரிக்கன் பப்பெட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு 20% டாக்ஸ் போடுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு 18% தான், சைனாவுக்கு 34%. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியா வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள், அவர்களை விட கம்மியான டாரிஃப்ஸ் தான் அமெரிக்கா வந்து இந்தியா மேலே விதிச்சிருக்கு என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் நமக்கு இருக்கா? ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்போட ட்வீட்ல அடுத்து கண்டினியூ பண்றாரு. த பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ கமிட்டட் டு பை அமெரிக்கன் அட் அ மச் ஹையர் லெவல் இன் அடிஷன் டு ஓவர் $500 billion of US energy, technology, agricultural, coal and many other products. Our amazing relationship with India will be even stronger going forward. Prime Minister Modi and I are the two people that get things done, something that cannot be said for most. Thank you for your attention to this matter. வழக்கமாக அவர் போடுறது. ஸோ இந்த துறைகள்லாம் குறிப்பிட்டு இதில் இந்தியாவும் அமெரிக்காவும் $500 billion ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இதற்கு மோடி சொன்ன ஒரு ரிப்ளை தான். மோடி என்ன ட்வீட் போடுறாருன்னு பாருங்க. அமெரிக்காவோட எந்தெந்த வார்த்தைகளை இவர் ஒமிட் பண்ணியிருக்காரு, இக்னோர் பண்ணியிருக்காரு, எதற்கு ரிப்ளை பண்ணியிருக்காருங்கிறதா நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு என்ன ட்வீட் போடலாம், ஆனால் அதையெல்லாம் வந்து உண்மையிலே நடந்தது என்று ஒத்துக்க வேண்டிய அவசியம் மோடி கிடையாது. ஏன்னா அப்போ நடக்கவே இல்லைனா எப்படி வந்து மோடி சொல்லுவார்? நடக்காததையெல்லாம் கடந்த ஒரு மாதமாக டொனால்ட் ட்ரம்ப் பிரஸ் மீட்டை சொல்லிக்கிட்டே இருக்காரு. மோடி வந்து ஒத்துக்கிட்டாரு, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டாரு என்று டெய்லி சொல்லிட்டு இருந்தாரு, நடக்கவே இல்லை. Wonderful to speak with my dear friend President Trump today. Delighted that Made in India products will now have a reduced tariff of 18%. Big thanks to President Trump on behalf of 1.4 billion people of India for this wonderful announcement. Okay? அப்போ ட்ரம்ப் சொன்ன ஒரு போர்ஷன் என்னது? 18% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் நான் குறைக்கிறேன்னு சொல்றத ஒத்துக்கிட்டார் நரேந்திர மோடி. அடுத்து, when two large economies and the world's largest democracies work together, it benefits our people and unlocks immense opportunities for mutual beneficial cooperation. President Trump's leadership is vital for global peace, stability and prosperity. India fully supports his efforts for peace. அமைதிக்கான efforts நாங்க சப்போர்ட் பண்றோம். அடுத்து, I look forward to working closely with him to take our partnership to unprecedented heights. அப்படின்னு ட்ரம்ப்பை போட்டு டாக் பண்ணியிருக்காரு. அவ்வளோதாங்க. ஸோ ட்ரம்ப் சொன்ன ஃபர்ஸ்ட்
500 பில்லியன் ட்ரேட் டீலை பத்தி மோடி பேசியிருக்காரா? இல்ல. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு 0% டாரிஃப்னு மோடி சொன்னதாக ட்ரம்ப் வைத்த கிளைமுக்கு மோடி ரிப்ளை பண்ணியிருக்காரா? இல்ல. அடுத்து அதிகமாக மேட் இன் யூஎஸ் ப்ராடக்ட்ஸை இந்தியா வாங்க போறதாக ட்ரம்ப் சொன்னாரு, அதை மோடி ஒத்துக்கிட்டாரா? இல்ல. நான்காவது மிக முக்கியமாக, நாங்க ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்க நிறுத்த போறோம், அமெரிக்கா கிட்ட இருந்தும் வெனிசுவேலா கிட்ட இருந்து நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிறத மோடி போட்டிருக்காரா? இல்ல. அப்போ டொனால்ட் ட்ரம்புடைய ஒட்டுமொத்த ட்வீட்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மோடி வந்து அக்ரி பண்ணி ட்வீட்டா போட்டிருக்காரு. அது என்னன்னா, ட்ரம்ப் வந்து இந்தியாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 18% வரியா நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் மோடி வந்து ஒத்துக்கிட்டு ட்வீட் போட்டிருக்காரு, தவிர மற்ற எதையுமே மதிக்க கூட இல்லை. அப்ப ஆஸ் யூஷுவல் இது ட்ரம்ப்னுடைய ஒரு புருடா என்று தெரிந்து விட்டது. எப்படி சீஸ் ஃபயருக்கு நாங்க வந்து காரணம், நான் தான் காரணம் என்று சொன்னாரோ அது எப்படி ஒரு மிகப்பெரிய பொய்யோ, அதே மாதிரிதான் இதையும் பொய் என்று மோடி அதை புறக்கணித்தது மூலமாக நமக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் கவலையே இல்லை. அவங்க ஆஸ் யூஷுவல் மோடி வந்து அடிபணிஞ்சிட்டாரு, ஆசியாவிலேயே இந்தியாவுக்கு தான் வரி கம்மியா, ஆனா மோடி அடிபணிஞ்சிட்டாராம். எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்களேன். காங்கிரஸோட ட்வீட் என்ன போட்டிருக்காங்க, ட்ரம்ப் சொன்னதான் உண்மை, மோடி சொல்றது உண்மையே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் தானே, மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ட்ரம்ப் சேஸ் தட் இந்தியா வில் மூவ் டு ரெடியூஸ் tariff and non-tariff barriers against the United States to zero tax for US products in India அப்படிங்க நம்பிட்டு this will impact Indian industry, traders, farmers. இந்த நாட்டையே வித்துட்டார் மோடி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காங்க. மோடி is selling India அப்படிங்கிற ட்வீட் போட்டு there is no talk of opening the agriculture sector for America in the statement as well. It has also been said that Modi government will not buy oil from Russia but will buy from America and Venezuela instead. இதையும் மோடி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. In addition, there is a talk of buying more goods from America. If that's the case, then what happened to made in India? இதை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ராகுல் காந்தி அவர்கள் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னாலே கரெக்டாக தான் இருக்கும். எப்போ இந்தியா டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, அதற்கு ராகுல் காந்தி ஆமாவா இந்தியா டெட் எக்கானமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னாலே கரெக்டாக தான் இருக்கும். முன்னாடிலாம் அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்தியாவோடு அப்படியே சாலிடா நிற்பாங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப சாலிடா உறுதியாக நிற்பாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படி இருக்காங்கன்னா, உங்க நாட்டினுடைய பிரதமர் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் சொல்றாரு, நம்ப மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ட்ரம்ப் சொன்னாராம், அதுதான் வேத வாக்காக கொண்டு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்புறதோடு இல்லாம ட்ரம்ப் சொல்லிட்டாரு மோடி வந்து அடிபணிச்சிட்டாரு, ட்ரம்ப் சொல்லிட்டாரு மோடி வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டாரு, இவர்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு போய் மோடி அக்யூஸ் பண்றது எல்லாம் வேற பாயிண்டே கிடைக்காம எப்படியாவது இவரை வந்து ஏதாவது ஒரு பாயிண்டை வைத்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட முடியாதா என்ற தவிப்பு தான் தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஒரு விமர்சனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றால், காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி எடுத்துக்கணும். எப்படி தெரியுமா, நேற்றுக்கு ஒரு வைரலான ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவியது. ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு 3-4 மணி நேரமாக இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன், அது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது என்று சொன்ன உடனே சொந்த கட்சி சொந்த கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் இருப்பாங்களே பார்லிமெண்ட்ல, ராகுல் காந்திக்கு பின்னாடி இருக்கிறவங்க சைட்ல இருக்கிறவங்க அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி நேஷனல் செக்யூரிட்டி பற்றி பேசுறாரா, என்ன இவ்வளோ ஜோக்கா இருக்கு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சதுல சபாநாயகர் இருக்கார்ல, சபாநாயகர் ஏங்க சிரிக்கிறீங்க, உங்களோட லீடர் தானே பேசிட்டு இருக்காரு, உங்க தலைவர் பேசும்போது ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டு ஒரே அசிங்கமா போச்சு. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேச மாட்டார் என்று முடிவு செய்து சிரிக்க ஆரம்பிச்சதுல அந்த அவையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதை என்று. There is a very important matter that I've been trying to raise for the last 2 or 3 hours. It is a matter of national security. Yes. And it is a matter of national security. आप अपने नेता पे हंस क्यों रहे हैं? नहीं, अपने नेता पे हंसिए मत. अब अपने नेता पे हंस क्यों रहे हैं? Sir, this matter. अगर Sir, मैं तो उनको अलाउ कर रहा हूँ. Sir, I don't know. वो कह रहे हैं नेशनल सिक्योरिटी पे, तो मैंने तो नहीं व्यवधान डाला. आप लोग हंस रहे हैं. Sir. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனத்தை சிரித்து கடந்து போகணுமே தவிர அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அமெரிக்காவோடு நடந்த இந்த ட்ரேட் டீல் நிச்சயமாகவே வந்து இந்தியாவிற்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கும். அமெரிக்க மக்கள் தான் 50% டாக்ஸ் போட்டாலும் சரி 100% டாக்ஸ் போட்டாலும் சரி அவங்க தான் கட்ட போறாங்க. ஸோ அவர்கள் வந்து புழிஞ்சு எடுத்துறாரு ட்ரம்ப், இனிமேலாச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இதற்கு பின்னாடி உழைத்த ஒவ்வொரு டிப்ளமேட்டுக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆக வேண்டும். நமக்கு திரையில தெரியக்கூடியது மோடி அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், அவங்கெல்லாம்
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுத்தாலுமே அதற்கு பின்னாடி உழைக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ளமேட்டுக்கும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையிலேருந்து ஒவ்வொரு துறையிலையுமே இந்த சுமூகமான ப்ராசஸ்க்கு உறுதுணையாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த ட்ரேட் டீல் மூலமாக ஒரு சில கீ டேக்அவேஸ் இருப்பதாக ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் 18 மற்றும் NDTVக்கு கிடைத்த டாப் கவர்மெண்ட் சோர்சஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் என்பதை டேக்அவே 1, ஜீரோ காம்ப்ரமைஸ் ஆன் ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்தியாவுடைய விவசாயிகளுடைய நலனில் காம்ப்ரமைஸே கிடையாது. ரெண்டாவது, அக்ரோ அண்ட் டெய்ரி ஃபுல்லி ப்ரொடெக்டட், விவசாயத்துறையும் இந்த பால்வளத்துறையும் ரெண்டுமே வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த லீடர்ஷிப் கீழே. மூன்றாவது, இந்தியா கேன் பை ஆயில் ஃப்ரம் நான் சாங்ஷன்டு பிளேசஸ், சாங்ஷன் போடாத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஆயில் வாங்கலாம் என்பதையும், பணவீக்கம் தான் இன்ஃப்ளேஷன் தான் வந்து ஆயில் பர்ச்சேஸை தீர்மானிக்கும் என்றும், அந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் தான் ஆயில் பர்ச்சேஸை தீர்மானிக்கும் என்றும். ஃபிஃப்த் டேக்அவே, டீல் டு அன்லாக் 5x ட்ரேட் டு $500 billion ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இந்தியா US ட்ரேடு $500 billion அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப நாளாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க, ட்ரம்ப்போட டேரிஃப்னால நாங்கள் பாதிக்கப்படுறோம், அதை ஏதாவது செய்யுங்க என்று. அப்போவே செய்திருந்தால் ஒரு சில காம்ப்ரமைஸை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். இந்தியா வந்து ரொம்ப சீப்பாக US குட்ஸை உள்ள இறக்குமதி செய்ய ஒப்புதல் அளிக்க வேண்டி இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இப்போது US உடைய டாரிஃப்க்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்து உங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்ற மெசேஜை கொடுத்ததோட ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, யூஎஸ் எவ்வளோ இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போனது $86.51 billion. ஆனால் இம்போர்ட்ஸ் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆனது வெறும் $45.33 billion தான். இது வந்து அப்ராக்சிமேட்டாக நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சர்ப்ளஸ் ஆஃப் $41 billion. அமெரிக்காவை விட இந்தியா $41 billion அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில. ஸோ இந்த ஒரு சர்ப்ரைஸ் தான் ரொம்ப நாளாகவே ட்ரம்போட கண்ணை உறுத்திட்டு இருந்திருக்கு. டாரிஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை வைத்து மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சாரு, ஆனால் அது வந்து கடைசியில் ஃபெயிலியர் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரேட் டீல் பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து ஒரு தொடர்ச்சியான அப்டேட்ஸ் நம்முடைய சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.